உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. நண்பர்களே, உங்களை எல்லாம் இந்த மதிய நேரத்தில் சந்திப்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய வேட்பாளராக, உங்கள் வேட்பாளராக, இந்த பாராளுமன்றத்தின் வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்ட பிறகு நான் சந்திக்கின்ற முதல் சந்திப்பு என்னுடைய 6 நண்பர்களான பத்திரிகை நிருபர்களாகி உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. அதே போல் பல்வேறு கூட்டங்களிலே உங்களோடு இதுவரை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் எனக்கு பாரதிய ஜனதா இயக்கத்திலே இந்த தொகுதியிலே வேட்பாளராக அறிவிப்பு செய்து அறிவித்ததற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும், எங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும், அகில இந்திய தலைவர் அருமைக்குரிய தலைவர் நட்டாஜி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவர்களுடைய பொறுப்பாதங்களிலே வணங்கி வைக்க விரும்புகின்றேன். அதே நேரத்திலே இங்கே தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளராக நான் உங்களை புதிதாக ஒன்றும் சந்திப்பதில்லை. உங்களுடைய நண்பர்களாக எப்போதுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை அரசியலிலே கட்சிகளை தாண்டி, மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி, ஜாதி வேறுபாடுகளை தாண்டி இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 16 லட்சம் வாக்காளர்களும் என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகள் என்று நான் நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரை பிஜேபியிலே நான் வேட்பாளராக நின்றிருந்தாலும் கூட என்னுடைய எண்ணம் என்பது எல்லா இயக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களையும், எல்லா பகுதியில் வாழக்கூடிய வியாபாரிகள், விவசாய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எல்லா ஜாதி, எல்லா இனத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், கிறிஸ்டியன் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருடைய வாக்குகளை கோரி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா இயக்கத்தின் சார்பாக, எங்கள் தலைவர் ஐயா மோடி அவர்களுடைய திட்டத்தின் சார்பாக இங்கே நாங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறோம். 2 நிகழ்ச்சிகள் மிக முக்கியமாக உங்களுடைய பார்வை கொண்டு வர விரும்புகின்றேன். தமிழ்நாட்டிலே ஒரு காலத்திலே கேட்டார்கள் எங்கே பிஜேபி என்று. இவர்களெல்லாம் மழை நிமிர்ந்து இன்றைக்கு போய்விட்டார்கள். இதோ இங்கே பிஜேபி இருக்கிறது என்று பறைசாற்றுகின்ற அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்திலே நாங்கள் வெற்றி பெற போவது மிகப்பெரிய உறுதி, உண்மை என்பதை 19ஆம் தேதி நடக்கின்ற அந்த தேர்தல் மூலமாக கிடைக்கக்கூடிய வாக்குகளை எண்ணும்போது நீங்கள்லாம் பார்க்க போகிறீர்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, மற்ற வேட்பாளர்களை பற்றி இங்கே நான் எந்த விதமான குறிப்புகளையும் குறிப்பிட்டு விரும்பவில்லை. அவர்கள் என்னை விட பெரியவர்களா, சிறியவர்களா, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஏற்கனவே அவர்கள் எப்படி பயணித்திருக்கிறார்கள், என்ன காரியத்தை செய்து வைக்கப் போகிறார்கள், எந்த திட்டங்களை இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வரப் போகிறார்கள் என்பதையெல்லாம் உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆனாலும் கூட எங்கள் இயக்கத்தின் சார்பாக மிக பெரியதொரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம், ஐயா மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி நகரத்திலே மிக பிரம்மாண்டமான அளவிலே லட்சக்கணக்கான வாக்காளர்களை கொண்டு மிக பெரிய அளவிலே நடத்த இருக்கின்றோம். ஐயா மோடி அவர்களுடைய வருகை என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு மிக பெரியதொரு உரிமை வழங்கக்கூடிய, உண்மையை சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான ஒரு அடையாள நாள். அவர் வருகின்ற போது இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும், அனைத்து மக்களுக்கான திட்டங்களையும் அறிவிப்பை செய்வார். இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது பிஜேபியினுடைய மிகப்பெரிய அடிப்படை குறிக்கோளாகும். இதை நாங்கள் கொள்கை அளவிலே மட்டுமல்ல, எங்களுடைய மன அளவிலே அரசியல் ரீதியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இதை தாண்டி அவர்கள் வந்துவிட்ட பிறகு அன்றுதான் எங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய வெற்றி விழாவாகவே அதை அமைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம். இது எங்களுடைய பணி. அதன் மூலமாக நீங்களும் அங்கே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்றத்திலே நான் ஏற்கனவே இருந்தபோது விட்ட காரியங்கள், அதிலிருந்து தொடங்கப்பட்ட காரியங்களாக இருக்கின்ற, இங்கே இருக்கிறது ரயில்வே, இங்கே இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை, இந்த போட்டோவை நீங்களாம் பார்த்து கொள்ளலாம். இங்கே இருக்கிறது நான் தொடங்கிய கிருஷ்ணகிரி தொலைக்காட்சி நிலையம், இதோ இங்கே இருக்கிறது வந்தே பாரத் ரயில் நிலையம். இதையெல்லாம் உங்கள் பார்வைக்கே நான் வைக்கின்றேன். இத்தனையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இந்த மாவட்டத்திற்கு கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில்வே பாதையை விரைவில் பாரத பிரதமர் அறிவிப்பார். அதே போல மெட்ரோ திட்டங்களையும் அறிவிப்பார். அதுபோலவே விமான நிலைய திட்டங்களையும் பிரதமர் அறிவிப்பார். அவர் அறிவித்த பிறகு அதில் எந்த விதமான கேள்விகளும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆக நண்பர்களே,
இந்த மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சி, இந்த மாவட்டத்தினுடைய விவசாய வளர்ச்சி, இந்த மாவட்டத்தினுடைய விவசாய தொழிலாளர்களுடைய வளர்ச்சி, இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய மேம்பாடு, இல்லை பணியில் இல்லாத இளைஞர்களுடைய மேம்பாடு, இங்கே சுய குழுக்களுடைய பெண்களுடைய மேம்பாடு, இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கென்று நாங்கள் சொல்ல போகின்ற திட்டங்கள், இதையெல்லாம் வைத்து ஐயா மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இலவச கேஸ் திட்டம், இலவச வீடு திட்டம், அதையும் தாண்டி ஜல்ஜீவன் மூலமாக கிடைக்கக்கூடிய குடிநீர் திட்டம், அதையெல்லாம் தாண்டி எல்லோருக்கும் இன்சூரன்ஸ் திட்டம், அதையெல்லாம் தாண்டி இந்த 90 கோடி மக்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார இலவச உணவு, இதையெல்லாம் நாம் செயல்படுத்த போகிறோம். எப்படி ஒவ்வொருவருடைய ஒரு வாக்காளருடைய வளர்ச்சி இங்கே எப்படி வளரப் போகிறது என்பதை எடுத்து சொல்லி இந்த மக்களிடத்தில் நாங்கள் வாக்கு கேட்கப் போகிறோம். இதுவரை திராவிட கழகங்களுடைய எம்பிக்களை பார்த்த இந்த தொகுதி மீண்டும் ஐயா மோடி அவருடைய ஆசி பெற்ற தாமரை சின்னத்தில் வெற்றி பெறப் போகிறது என்பதை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். இதையும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இங்கே எங்களுடைய திட்டங்களை நாங்கள் சொல்லித்தான் மக்களிடத்தில் வாக்கு கேட்கப் போகிறோம். மற்றவருடைய குறைகளை பற்றி மக்களே அறிந்திருப்பார்கள். 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் செல்லக்குமார் என்ன செய்தார், 15 ஆண்டு காலம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக திமுகவினுடைய நண்பர்கள் என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மக்களிடத்திலே சென்று மீண்டும் எதை சொன்னாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக இந்த நிலையிலே மக்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். உங்களை முதலிலே பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய வேட்பாளராக சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய எண்ணங்கள் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கான குறைகளை நீக்குவதற்காக செயல்படுவதற்கு காத்திருக்கிறோம். ஆக the best parliament of the nation, the number 1 parliament in India we want to create, that is for Krishnagiri. All I look forward your support, your guidance and your future also we will take care of that. So please support us. எல்லா விதத்திலும் என்னுடைய முயற்சிகளுக்கும் எங்களுடைய இயக்கத்தினுடைய பணிகளுக்கும் நாங்கள் மக்களிடத்திலே கோரிக்கை வைப்பதற்கும் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கும் நீங்களும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய ஆயுதம் இந்த பத்திரிகை செய்தி, இந்த தொலைக்காட்சி செய்தி. இதன் 2 மூலமாகவே இன்றைக்கு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய பணிகள் எல்லாம் நாட்டில் நடக்கின்றன. ஆகவே மக்களிடத்திலே இதை கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். நியாயமான வேட்பாளர்கள், நாணயமான வேட்பாளர்கள், மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்காத வேட்பாளர்கள் யார் என்பதை மக்கள் பார்வைக்கு நாங்கள் வைக்க காத்திருக்கிறோம். நாங்கள் 2 ஆண்டுகளில் நான் இருந்தபோது செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், கொண்டு வந்த திட்டங்கள், இந்த 20 ஆண்டுகளில் மூடி மறைக்கப்பட்ட திட்டங்கள், இதையெல்லாம் மக்களிடத்திலே சொல்லி பாரத பிரதமருடைய அத்தனை திட்டங்களும் மக்கள் நல திட்டங்களாக மக்களுக்கு சென்று அடைந்திருக்கின்றன. இந்த மாவட்டத்திலே மட்டும் பாரத பிரதமருடைய பல்வேறு திட்டங்களின் மூலமாக 24,900 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். அந்த பயனாளிகள் நிச்சயமாக வாக்கு வங்கிகளை உருவாக்குவார்கள். அந்த பயனாளிகளையும் நாங்கள் தொடர்ந்து சந்திக்கின்றோம். எங்களுக்கென்று வாக்குச்சாவடி இருக்கிறது, எங்களுக்கென்று இங்கே பூத் கமிட்டியை தாண்டி எங்களுடைய சக்தி கேந்திர அமைப்புகள் இருக்கிறது, அதற்கும் மேலாக எங்களுடைய மண்டல அமைப்புகள் இருக்கிறது, அதற்கும் மேலாக எங்களுடைய அணிப்பிரிவு அமைப்புகள் இருக்கிறது, அதற்கும் மேலாக எங்களுடைய மாவட்ட பொறுப்பு இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அது மிகப்பெரிய கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய வாக்கு வங்கி பெரியது என்பதையும் இந்த தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆக பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, இங்கே இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்களாக இருக்கக்கூடிய தமாக, அதுபோலவே இன்றைக்கு ஓபிஎஸ் அணி, அதுபோலவே மற்ற அணிகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடன் நேர்ந்து மிக பலமான ஒரு கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். யாரெல்லாம் எங்களை எள்ளி நகையாடினார்களோ அவர்கள் முகத்திரையை கிழிப்பதற்கு இந்த தேர்தல் நடக்கப் போகிறது. அது நடந்து வெற்றி விழாவாக விரைவில் அமையப் போகிறது. இந்த வாக்காளர் பெருமக்களை உங்கள் மூலமாக நான் கேட்பதெல்லாம், இந்த பாரதிய ஜனதா இயக்கத்திற்கு ஐயா மோடி அவர்களுடைய ஆட்சியை இந்த நாடாளுமன்றத்திலே கொண்டுவதற்கு, இந்த 16 லட்சம் வாக்காளர்களுடைய கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பி சென்று இந்த நாடாளுமன்றத்தினுடைய வளர்ச்சிக்காக என்ன காரியங்களை எங்களால் செய்ய முடியுமோ நாடாளுமன்றத்திலே பணியாற்றி இந்த 16 லட்சம் வாக்காளர்களுடைய கோரிக்கைகளை எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பணியாற்றுவோம் என்ற உறுதியை மக்கள் மத்தியிலே உங்கள் மூலமாக தெரிவிக்க ஆசைப்படுகின்றோம். ஆக
எல்லா மக்களுடைய கோரிக்கைகளும் எடுத்து சென்று என்ன காரியங்களை எங்கள் அரசு மூலமாக செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொடுப்போம் என்ற உறுதியை சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விரைவில் எங்களுடைய வேட்புமனு நாள் உங்களுக்கு தெரிவிக்கப்பட இருக்கிறது. அது திங்கட்கிழமையாக இருக்கலாம். அன்றைய தினம் மிகப்பெரிய நல்ல முறையிலே வேட்பாளர் வேட்புமனுவை நாங்கள் அளிக்க இருக்கின்றோம். அதையும் தாண்டி பாரத பிரதமருடைய வருகை குறித்து உங்களுடன் நான் அதை சொல்ல பின்னால் உங்களிடத்தில் எடுத்து வைக்கின்றேன். அவர் எப்போ வருவார், எவ்வளோ நேரத்துக்கு வருவார், எவ்வளோ நேரம் பேசுவார்ன்றதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த முதற்கட்டமாக இந்த பத்திரிகை சந்திப்பு, இந்த பத்திரிகையாளர் செய்தி என்பது எங்களுக்கான வெற்றி அல்ல, அது உங்களுக்கான வெற்றி என்று நான் உங்கள் மத்தியில் வைத்து வணக்கத்தோடு விடைபெறுகின்றேன். நன்றி. ஏற்கனவே சொன்னேன், இப்போ சொல்கிறேன். போன வாரம் நான் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சென்னை வந்தபோது அமைச்சரை சந்தித்தேன். டிபிஆர் ரெடியாகி போயிடுச்சு. இப்போ டிபிஆர் அந்த கேபினட்டுடைய மீட்டிங் போகும்போது, அதுக்கு முன்னே நிதி ஆயோக் போகும்போது போயிட்டு பிரைம் மினிஸ்டருடைய கடைசியாக பிரைம் மினிஸ்டருடைய அறிவிப்புக்கு போகும்போது இந்த திட்டத்தில் 2000 கோடிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பிரைம் மினிஸ்டருடைய கதிசக்தி திட்டத்தின் மூலமாக அனுமதி பெற்று மத்திய அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பதாக மீண்டும் உறுதி கொடுத்திருக்கிறார். இது நிலைகள் மாறி தாண்டி 11 சர்வே நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்வே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அன்றையிலிருந்து இந்த வரை தொடர்ந்து இந்த பணியை நாங்கள் தான் செஞ்சிட்ருக்கோம். அது வெற்றி பெறாமல் நாங்கள் விடமாட்டோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா, தொடக்க விழா நடக்கப் போகிறது. இதை உறுதியிட்டு நான் சொல்லக்குள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ என்னென்னா, டிபிஆர் போனதனுடைய சில விஷயங்கள் மாற்றப்பட்டு மேலே போயிடுச்சு. அவர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒத்துக்கினார். பிரைம் மினிஸ்டர் வரும்போது இதுக்கான திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார். அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அவர் வரும்போது தான் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு 50% பணம் கொடுக்கறது மத்திய அரசாங்கம். இந்த 2 அரசாங்கமும் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா, திட்ட அறிக்கை டிபிஆர் தயார் செய்வதற்கு ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டெண்டர் முடித்து அவங்க வரும்போது மத்திய அரசாங்கம் அதற்கான ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ 50% பணத்தையும் கொடுத்து நிறைவேற்ற போகிறாங்க. இது ஒன்று. அடுத்து நான் விமான நிலையத்தை பற்றி சொன்னேன். இந்த 2 தனியார் விமான நிலையம் இன்ன வரைக்கும் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குது. அதையும் பேசிகிட்டு இருக்காங்க. விரைவில் 2 விமான நிலையங்களும் சேர்ந்து கூட்டணியாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக ஓசூர் விமான நிலையம் வரப்போகிறது. அது நடக்கப் போகிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு காரியங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சத்தம் போடாமல் இருக்குது. தொழில் வளர்ச்சி என்பது மாநில முதல்வர் என்ன செய்கிறான்றது ஒரு பக்கம். இங்கே இருக்கக்கூடிய அசோக் லேலேருந்து, ஓலாவில் இருந்து, டாட்டாவில் இருந்து எல்லா தொழிற்சாலைகளும் வருவதற்கு நாங்கள் முழு காரணமாக இருந்திருக்கோம். இடத்த கொடுக்கறது மாநில அரசாங்கத்துடைய பணி. மற்ற காரியங்கள் அவங்க சப்சிடி கொடுக்கறது, உலக முதலீட்டாளர் கொண்டு வந்து சேர்த்துறது, இதெல்லாம் அதிகமாக என்னுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெறும். நான் ஏற்கனவே சொன்னதை போல இனியும் ஓராண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய்க்கு உண்டான முதலீடுகள் கிருஷ்ணகிரியை தொடர்ந்து ஓசூர் வரை உண்டாக்கப்படும். 46,000 இருந்து நான் போன பிரச்சனைகளை சொல்லும்போது 10,000 கோடி ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட 36,000 கோடி தொழிற்சாலைகள் இங்கே முதலீடு செய்ய காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே செமிகண்டக்டர் தொழிற்சாலை டாட்டா உருவாக்க இருக்கிறது. டோலேராவில் போன வாரம் தான் பிரைம் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்லாம் போய் திறந்து வச்சுட்டு வந்தாங்க. என்னை பொறுத்தவரை இந்த தென்னகத்தில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் தொழிற்சாலை என்பது டாடா தொழிற்சாலை. அதை உருவாக்கப் போகிறார்கள். அதற்கும் என்னுடைய உள்கருத்து என்னன்னு சொன்னால், பிரைம் மினிஸ்டர் வரும்போது அநேகமாக டாடா தொழிற்சாலை பார்த்துட்டு வருவார்னு இருக்குது. டாடா தொழிற்சாலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் இந்த செமிகண்டக்டர் இந்தியாவில் முதல்ல பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வருவார்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஐடியா கொடுத்துருக்காங்க, அவங்களும் கூப்பிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வருவார். அவர் வரும்போது மிகப்பெரிய அறிவிப்புகள்லாம் நமக்கு வரும். எங்களுக்கு என்னென்னா, விவசாயத்துறையும் வளர வேண்டும். விவசாயத்தில் இதுவரைக்கும் விஞ்ஞானத்தை புகுத்தி அந்த துறை வளர்ச்சியை நாங்கள் எடுத்து செல்லணும். அதற்கு இப்போ லிக்விட் யூரியா, லிக்விட் டிபி இதெல்லாம் இருக்கிறது போக டிஏபி இதெல்லாம் தாண்டி இஸ்ரோ மூலமாக வானிலை குறிப்பு, அவர்களுக்கு காப்பீடுகள் சரியாக போய் சேர்ந்திருக்கிறதா, அந்த விவசாயினுடைய கடன்கள், அந்த சாதனங்களை வாங்குவதற்கு, டிராக்டர் டில்லர் வாங்குவதற்கு, வங்கி கடன்களை வேகப்படுத்துவதற்கு, அது மட்டுமல்ல சுய உதவி குழுக்கள் பெண்கள் அவர்கள் தயாரிக்கின்ற பொருட்களை விற்பனை செய்வதற்கு, இது மாதிரி பல காரியங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அது பிரதமர் அவர்கள் மிக அருமையாக நம் மத்தியிலே அறிவிப்பார்கள். அவர் வந்த பிறகு இந்த தொழிலுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் கருத்து. வெரி குட் கொஸ்டின். நம்ம பகுதியில் கிட்டத்தட்ட
70லேருந்து 80 மாங்கூழ் தொழிற்சாலை இருக்குது. 70லேருந்து 80 தொழிற்சாலை இருக்குது. அதோட ஒரு குரூப்புக்கு தலைவர் மதியழகன், இன்னொரு குரூப்புக்கு தலைவர் மாதவன், ஒருத்தருக்கு 8 ஃபேக்ட்ரி 10 ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இந்த மாங்கனி கூழ் வந்து ஏற்றுமதிக்கு முன்னே போயிட்டு இருந்தது. இவங்க யாருமே நேரடியாக ஏற்றுமதி செய்வதில்லை, இன்க்ளூடிங் நம்ம அண்ணா மதியிலேருந்து. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக ஏற்றுமதி பண்ணாமல் மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்காங்க கல்கட்டாவில், பாம்பேயில். அவங்க இவங்களுக்கு கேன் கொடுத்துட்றாங்க, கார்ட்டூன் கொடுத்துட்றாங்க, இவங்க அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாங்கூழை வந்து காலை உணவில் மதிய உணவில் சேர்த்துறேன்னு சொன்னாங்க. அது நின்று போச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாங்கூழ் எல்லாருமே ஏற்றுமதிக்கு தான் கொடுக்குறாங்க, ஆனால் நேரடியாக ஏற்றுமதி செய்வதில்லை. இதற்காக இப்போ பிரதமர்கிட்ட என்ன கேட்க போகிறோன்னா, இங்கே வந்து CFTRI மைசூரில் இருக்குது, அது போலவே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது. இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் ஒன்றா இணைச்சி ஒரு ஏற்றுமதி முகாமை, மாங்கூழ் ஏற்றுமதி முகாம், எக்ஸ்போர்ட் ஜோன், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஜோன், இதை உருவாக்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் துணையாக இருப்போம். அதை அவரும் அறிவிப்பார். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் ஜோன் இங்கே வருதோ, அப்போ வரும்போது நேரடியாக இவங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்குண்டான காரியங்களை மத்திய அரசு. அதுபோல் இன்னொரு கேள்வி இருக்குது. 384 கிரானைட் ஃபேக்ட்ரி இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து லோக்கல் மார்க்கெட் தான் பண்ணுறாங்க. அதில் இன்றைக்கி லைசன்ஸ் இல்லாமல் பல ஃபேக்ட்ரி மூடி கிடக்கு. ஆக அதனுடைய லைசன்ஸை ஏன் மாநில அரசாங்கம் கொடுக்காமல் வச்சுருக்காங்க? அதை கொடுக்க வைக்கணும், மைனிங் லைசன்ஸ். அவங்கள வந்து ஏற்றுமதிக்கு நாங்கள் அவர் சப்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் ஜோனில் இங்கே சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸ்போர்ட் ஜோனை உருவாக்கி, ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ், மேங்கோ ஜூஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய கிரானைட் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த பகுதியில் உருவாக்கக்கூடிய ஏற்றுமதிக்கு தகுந்த அத்தனை பொருளையும் ஊக்குவிப்பதற்கு ஓசூரிலோ கிருஷ்ணகிரியிலையோ ஒரு எக்ஸ்போர்ட் ஜோனை உருவாக்க போகிறோம். நான் அதை சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கேட்டீங்க, நல்ல கேள்வி. இதுவும் வரப்போகிறது. ஏற்கனவே இது உருவாயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்க. ஏற்கனவே ரயில்வே அமைச்சர் வந்தப்போ 300 கோடி ரூபாயில் ஓசூரில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உற்பத்தி செய்கின்ற பொருள்களை வெளி மாநிலத்திற்கு, வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்காக மல்டி மாடல் கார்கோ காம்ப்ளெக்ஸ், பலசரக்கு முனையம், அந்த முனையத்தை உருவாக்கி 300 கோடி ரூபாய் செலவு பண்ணுறா சொல்லியிருக்கு. அது ஓசூரில் உருவாக்கின்ற போது இப்போ புதுசாக எத்தனை ஹைவே வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா பகுதியும் நேஷனல் ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவே அந்த மாதிரி வந்துருச்சு. சரக்கு வாகனங்கள் லாரியிலே செல்வதை குறைத்து கொண்டு நம்முடைய ரயில்வே வாகனத்தில் சென்று குறைந்த செலவில் வேகமாக அடைவதற்காக அந்த காம்ப்ளெக்ஸையும் உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் நம்முடைய அரசாங்கம் புதிய திட்டங்களாக உருவாக்கியிருக்கு. இப்போ நீங்கள் போன தடவை வசூலில் கேட்டீங்க, வந்தே பாரத் வருமானு கேட்டீங்க, தொடர்ந்துட்டோம். இப்போ இன்னொன்று வரப்போகுது. இப்போ மதுரை டு பெங்களூர் வரப்போகுது. இது ஒசூர் வழியாக வரப்போகுது. நம்ம இந்திய ரயில்வே வரும்போது சென்னை டு ஒசூர் வந்துடும். நாங்கள் சொல்கிறது எதுலேயுமே மாறாது. சில காலம் கழித்தாலும் அது செய்து முடியும். இதுதான் உண்மை. இதை மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேருங்க. வேறு எந்த கருத்து இருந்தாலும் நீங்கள் ஆல்வேஸ் சொல்லுங்கள். தென்னையுடைய வளர்ச்சி, அது அந்த செடிகளுக்கும் அதனுடைய பாதுகாப்புக்கும் நாங்கள் உற்பத்திக்கு ஊக்குவிக்க போகிறோம். இப்போ இங்கே போனோம், சந்தூரில் வந்து இந்த ஒட்டு மாஞ்செடி நிறைய விற்கிறோம், இந்தியா பூரா விற்கிறோம். ஒரு 400 நர்சரி இருக்குது. அந்த ஏற்றுமதிக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ அவங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் என்னன்னே தெரியல. அந்த காப்பீடு கொடுக்க போகிறோம் எல்லா பொருளுக்கும், எல்லா விளைபொருளுக்கும். அந்த காப்பீடையும் நாங்கள் சேர்க்க போகிறோம். அது தென்னையாக இருந்தாலும் மாங்கனியாக இருந்தாலும் அதற்குரிய காப்பீடு திட்டத்தையும் கொண்டு வரப்போம். இதுபோல் மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு என்ன திட்டங்கள் தேவையோ நிச்சயமாக அதிலிருந்து செயல்படுவதற்கு பிஜேபி முன்னிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை அவர்களை குறை சொல்லி நாங்கள் வாக்குகளை கேட்பதை விட எங்களுடைய நிறைகளை, தலைவர் மோடியினுடைய திட்டங்களை மக்களிடத்தை கொண்டு சேர்த்து அதை அவர்களுக்கு கேட்டு அதன் மூலமாக வாக்குகளை பெற்று நிச்சயமாக வெற்றி. செல்லக்குமாரும் நண்பர் தம்பிதுரையும் ஏற்கனவே பேசி முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நிதின் கட்கரிக்கிட்ட நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அது சீக்கிரமாக ஒன்று நிரந்தரமாக எடுத்துருங்க, இல்லைன்னா வேறு இடத்துல போடுங்கன்னு கேட்டுருக்கேன். அதில் உண்மையிலேயே நான் இன்வால்வ் ஆகலை. அவங்க 2 பேரும் தான் அந்த பணியை பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு லெட்டரை போட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறேன். அது மிகப்பெரிய அநியாயம். தமிழ்நாட்டில் தேவையில்லாத அந்த டோல்கேட்லாம் எடுக்கணுன்றதை நான் ஆதரிக்கிறேன். கிருஷ்ணகிரி டோல்கேட்டை மாற்றணுன்றதை நானும் உங்களோட ஆதரிக்கிறேன். அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். தவறி போய் தேர்தல் முடிந்து விட்டால் அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எழுதி வச்சுக்கோங்க, 60 நாட்களுக்குள் இந்த டோல்கேட்டை நாங்கள் வெளியேற்றோம். இப்போது
This is called floriculture. It is called floriculture. ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ஜாஸ்மின் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ மதுரையில் வந்து மல்லிகை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து அந்த எண்ணெய் பொருள் எடுக்கிறாங்க. வாசனை திரவியம் அதுக்கு பேர் ஆயில். இப்போ காடுமம் ஆயில் இருக்குது, அந்த மாதிரி ஃப்ளவர்லேருந்து ஆயில் எடுக்கிறாங்க. இது வந்து நல்ல கோரிக்கை. ஆனால் இதில் அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும். இது நம்முடைய திட்டத்திற்கே உள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்ம ஒன்றும் கட் பண்ண முடியாது. ஆனால் வேறு விதமான வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி இந்த ஃப்ளவர்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். விவசாயிகள் உண்மையிலே நிறைய விலை கிடைக்கும், அது ஏற்றுமதி ஆகும். ஏற்கனவே வந்து மதுரை பகுதியில், தேனி பகுதியில் இந்த எஸ்என்ஸ் ஆயில், இந்த எஸ்என்ஸ் ஆயில் கம்பெனிகள்லாம் இயங்குது. அவங்கள யாராவது சந்தித்து இங்கே வந்து ஃபேக்ட்ரி போட சொல்லலாம். இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ, பட் வில் டேக்கிள் இட். திமுக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு பேப்பரில் தான். அவங்க எப்போவுமே வாய்மையே வெல்லும் என்று சொல்வார்கள், வாயால் மெய்யை வெல்வார்கள். ஒரு ரூபாய்க்கு 3 படி என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 3 பிடி ஆக்கினார்கள். எதுவும் கொடுக்க மக்களை அந்த காலத்துலேருந்து ஏமாத்தினார்கள். இப்போவும் வந்து மத்திய அரசு திட்டங்களை காப்பி அடிக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, மக்கள்கிட்ட பொய் சொல்லி வாக்கு கேட்கறதுன்றது அவங்களுடைய கொள்கையிலே இருக்குது. அவர்கள் என்ன திட்டங்கள் சொன்னாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதுவரை மக்கள் ஏமாந்தது போதும். திராவிட பிடியிலிருந்து தேசிய பிடிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எழுதி எடுத்து விட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் தான் வெல்லப்போம். அவர்கள் திட்டங்களாம் அது நடக்காது, செல்லாது. இதுவரைக்கும் அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையெல்லாம் எடுத்து வைக்கிட்டோம். எங்கள் தேர்தல் அறிக்கையை எடுத்து வைக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் எப்படி சாதிச்சிருக்கோம், அவங்க என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே ஒரு பொதுக்கூட்டம் போடலாம். 3 வேட்பாளரையும் நீங்கள் கொண்டு நிறுத்துங்க. எல்லா கிளப்பையும் கூப்பிடலாம், பத்திரிகை சங்கத்தையும் கூப்பிடுங்க. நான் விவாதத்துக்கு தயார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமப்புற பகுதியில் பாஜக அபரீதமாக இருக்குது. அபரீதமாக, குறிப்பாக பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் அபரீதமாக இருக்குது. நான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் செல்லுகின்ற பாதைகளை உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஒரு 2 நாள் என்னோட பயணிச்சு வாங்க. சாப்பாடு கிடைக்காது. காலைல 6 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் என்னோட நீங்கள் வாங்க. மக்களுடைய மனநிலையை தெரிஞ்சுக்குவோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாறிவிட்டது, நிலைமை மாறிவிட்டது. காசு செலவு பண்ணால் கூட மற்ற கட்சிகளால் ஜெயிக்க முடியாது. மக்கள் மத்தியிலே அவர்களுடைய இதயத்திலே தாமரை சென்று விட்டது, அடைந்து விட்டது.